இப்போ தான் நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா, எல்லாம் நல்லா இருக்குண்ணா, மியூசிக்லாம் நல்லா இருக்குது, பார்க்கலாண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. இருக்குண்ணா, ஆர்டர் இருக்குது, நல்லா இருக்குது படம், ஒன்றும் பிரச்சனை. அதாவது இது வந்து விச் கிராஃப்ட் படம். இது சாத்தானை பற்றி தான் எடுத்துருக்காங்க ஃபுல்லாக. அண்ணன் சூப்பராக நடிச்சிருக்காரு, அக்கா ஆக்டிங் பயங்கரமாக இருக்குது, நன்னுன்னு ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க சூப்பராக இருக்குது. த்ரில்லர், சரியான த்ரில்லர் படம். கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், நல்ல படம் தான், சூப்பரான படம், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சு படம், செம்மையாக இருந்துச்சு. எஃப்ஜே செம்ம ஆக்டிங்கு, த்ரில்லிங்கு, ஹாரர் எல்லாமே இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு படம். பார்க்கலாம், எல்லாருமே கண்டிப்பாக பாருங்க. ஹாரராக இருந்துச்சு, ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி இருந்துச்சு, நல்லா பார்க்கலாம். நல்லா பார்க்கலாம், புரியல, ஆக்சுவலாக பசங்க கூட வந்து பார்க்கலாம். என்ன சொல்ல வராங்கன்னா, லைக் ரொம்ப மூட நம்பிக்கை இல்லாத மாதிரி பண்ண அந்த மாதிரி அதை பார்த்தா மெயின் கான்செப்டே அதுதான் மெயின். மற்றபடி நல்லா இருந்துச்சு படம். ஹீரோ செம்ம, எஃப்ஜே வேறு லெவல், எஃப்ஜே ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு. பின்ன எஃப்ஜே தான் இறச்சார் வந்தேன். பாட்டுலாம் சூப்பராக இருந்துச்சு, பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ செம்ம, புரியல, பார்ட் 2 செம்ம த்ரில்லிங்லாம் கொடுத்தாங்க, ஆனால் செம்மையாக இருந்துச்சு. மாஸ் எஃப்ஜே தான் கலெக்டாப்பில் செம்மையாக இருந்துச்சு. பார்ட் 2 நல்லாயிருக்கும் எதிர்பார்க்கலாம். சரிங்க, தேங்க்யூ. അടിപൊളിയായിരിക്കും. ഇതിൽ എൻ്റെ മോള് ആക്ട് ചെയ്തിട്ടുണ്ട്, മോള് തനിഷ്ക. എല്ലാവരുടെയും വലിയൊരു ഡ്രീമാണ് ഈ സിനിമ, അപ്പോൾ എല്ലാവരും സപ്പോർട്ട് ചെയ്യുക. ഇതാണ് എൻ്റെ മോള് തനിഷ്ക. ഹായ് ഹായ്. எப்படி இருக்கு சினிமா, எங்கനെയുണ്ട്? நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும், எல்லாரும் சப்போர்ட் பண்ணலாம். செம்மையாக இருந்துச்சுண்ணா, புரியல, நல்லா பேய் அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. இந்த ஜென்ரேஷன்லாம் பார்க்கணும் நல்லா. எஃப்ஜே ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இத்தனை நாளாக எந்த படமும் வரல இந்த மாதிரி பேய் படம், ஆனால் இது ஒரு புதிய ஃபீலிங்காக இருக்கும், நல்லா இருந்துச்சு படம். பார்க்கல, எல்லோரும் வந்து பார்க்கலாம், ஃபேமிலி மூவி எல்லாம் நல்லா தான் இருக்குது, எல்லார் ஆக்டிங்கும் செம்மையாக இருந்துச்சு. இல்லை இருக்குது, எல்லாமே இருக்குது, ஈக்குவலாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. சூப்பராக இருந்துச்சு எஃப்ஜே ஆக்டிங். அவர் ஆக்டிங் தான் கொஞ்சம் மாதிரி புதுசாக இல்லாமல் செம்மையாக இருந்துச்சு இந்த வாட்டி. நல்ல, புரியல, ஃபேமிலியோட போகலாம். கொடுத்துருக்காங்க, அது கடைசி சீன் தான் மஜமாக இருந்துச்சு, உண்மையாலே சொல்லணும்னா சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. மியூசிக் டைரக்ஷன் பக்கவாக இருக்குது. அது விட வந்து பார்த்திங்கன்னா படத்தில் ஆக்ட் பண்ண எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து செகண்ட் ஹாஃப் லீட் கொடுத்துருக்காங்க, பக்கா ஹாரர் மூவி. இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக எல்லாருமே பார்க்கலாம், பட் பக்குன்னு இருக்கும், எல்லாம் ஃபேமிலியோடு பார்க்கலாம். பட் ஆனால் ஹாரர் ஒரு நிமிஷம் பக்குன்னு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஆக்சுவலி இதில் வந்து ஒரு மூட நம்பிக்கையை பேஸ் பண்ணி படம். அது வந்து இன்னுமே கிராம சைடெலாம் மூட நம்பிக்கை இருக்குது, நரபலி அதெல்லாம் இருக்குது. அது எல்லாமே வந்து அதை பற்றின கதை தான் இது. அது படம் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும், சொல்லிட்டா சஸ்பென்ஸ் போயிடும். தேங்க்யூ. மியூசிக் பக்கா ப்ரோ, மியூசிக் பக்கா. செகண்ட் ஹாஃப்க்கு லீட் கொடுத்துருக்காங்க. பார்ட் 2 கண்டிப்பாக எப்போ ரிலீஸ் ஆகும் தெரியல. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த பார்ட் 2. தேங்க்யூ ப்ரோ. நல்லா இருந்துச்சுண்ணா படம். நல்லா இல்லை ப்ரோ, படத்தில் வந்து சவுண்டு வச்சு ரொம்ப மாஸ் காட்டியிருக்காங்க, அதிலே தான் பயமாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. சவுண்டிங் தான் ப்ரோ, இல்லை ஒரு இடத்துக்கு சவுண்டிங் கரெக்டாக வச்சுருக்கேன். படம் நல்லா இருக்குது, த்ரில்லிங்காக இருக்குது. இது எனக்கு எதுவும் தெரியல. காமிச்சிருக்கேன் ப்ரோ. பயமாக தான் ப்ரோ இருக்குது. ஃபேமிலியோட வந்தால் சைல்டு பார்க்க முடியாது, அடல்ட்டு பார்க்கலாம். மியூசிக் தான் ப்ரோ, இல்லை மாஸ் காட்டியிருக்காங்க. பார்ட் 2க்கு லீட் கொடுத்துருக்காங்க. படம் நல்லா இருந்துச்சு, ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்டு. யூஸ்வல் ஹாரர் மூவி இல்லாமல் இது ஒரு கொஞ்சம் கல்ட்டு பேசிக்காக இருந்தனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக போயிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம், நல்ல மூவி தான். ரொம்ப பேய் படம் பார்க்குறீங்கன்னா இது பெருசாக பார்க்க வேணாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய பிளட்டு சீன்ஸ் இருக்குது, பிளட்டு ரிலேட்டட் சீன்ஸ் நிறையா இருக்குது. அது எல்லோரும் பார்ப்பாங்களான்னு தெரியல, சில பேர் தான் பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறவங்கன்னா கண்டிப்பாக அதை பார்க்கலாம், நல்ல மூவி தான். நல்லா தான் இருந்துச்சு. அந்த
ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். கல்ட்டு ஹாரர் மூவி நிறைய பெருசாக வர்றதில்ல தமிழில், பெருசாக நானும் பார்த்ததில்ல. இது ஒரு நல்ல கான்செப்ட் தான், நல்ல மூவி தான். ஹாரர் வந்து கண்டிப்பாக மியூசிக் வந்து ஒரு கிரெடிட் கொடுக்கணும். நிறையா அந்த சவுண்ட் இருக்கிறனால தான் அந்த ஜம்ப் ஸ்கேர்ஸ்க்கே பயம் இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு மூவிஸ், அதனால தான். புரியல. ஆமாம், செகண்ட் பார்ட்டுக்கு கண்டிப்பாக லீட் கொடுத்துருக்காங்க. அது வந்தால் தான் அது ஃபினிஷ் ஆகுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது தெரியல, டீமை தான் கேட்கணும் லைக் எப்போ கொடுப்பாங்கன்னு. கண்டிப்பாக நான் பார்ப்பேன்.